ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேனக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த சேனக்கிழங்குக்கு நிறைய பேர் இருக்குது. கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு அப்படின்லாம். எனக்கு தெரிஞ்சு இதோட நேமு சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இதை எப்படி க்ளீன் பண்ணி சிப்ஸு செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவுட் சைடில் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் இதோட தோலெல்லாம் மேலே இருக்கிற தோலை மட்டும் பீல் பண்ணி எடுத்துகிட்டு சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை ஆஃப் மட்டும் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இந்த சேனக்கிழங்கில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல்லாம் போக்கும். இதில் பாதி நம்ம கட் பண்ணி வச்சிட்டாலும் ரிமைனிங்கை 1 வீக் கழிச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே கெட்டெல்லாம் போகாது. இங்கே சிப்ஸுக்கு நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி கத்திலேயே கட் பண்ணி காட்ட போகிறேன். நம்ம எதுவும் கிரேட்டர்லாம் வச்சு சீவ போகிறதில்ல. இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதை ஈவனாக வச்சுட்டு கத்திலேயே கூட இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபிங்கர் சிப்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ண உடனே ஓப்பனில் வைக்கக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் சேர்த்துருங்க. இல்லைன்னா மேலே தோலெல்லாம் ரெட்டிஷாக மாறிடும். கிரேட்டரில் எப்படி ஸ்லைஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நம்ம பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக தான் கிடைக்கும் அதில். இதை இப்படியவும் இந்த ஷேப்லேயும் போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரிய கேப் இருக்கிற ஸ்லைசர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் கத்திலேயே கூட கொஞ்சம் கேப் விட்டு பெரிய பீஸாக திக்கான பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணுறதுலையே பண்ணோம்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கிடைக்கும். இதையும் தண்ணியில் போட்டுடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இந்த மாதிரி திக்காக ஸ்லைஸ் பண்ணது எல்லாத்தையும் ஈவனாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரே டைமில் நிறைய ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா அலசிக்கலாம். இதில் லைட்டாக ஒரு அரிப்புத்தன்மை இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கையெல்லாம் அரிக்கும். இப்போது இதில் நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் மேலே எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் சுத்தமாக நல்லா வடியணும். இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த சேனக்கிழங்கில் நிறைய வாட்டர் கண்டென்ட் நல்லாவே நிறைய இருக்கும். நம்ம அப்படியே சேர்த்தனோம் அப்படின்னா சிப்ஸ் வேகாது, ஒரு மாதிரி வதவதன்னு ஆயிரும். அதனால் நான் இதில் சால்ட்டு, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டெல்லாம் தானாகவே ரிமூவ் ஆகி வரும். அதுக்கப்புறம் அந்த தண்ணிலாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த சிப்ஸை போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சிப்ஸில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் சோள மாவு, கொஞ்சமாக பெருங்காய பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. அப்படியே ட்ரையாக தான் அந்த சிப்ஸில் சேர்த்துக்க போகிறோம். இப்போது 5 minutes ஆயிடுச்சு. நம்ம உப்பு போட்டு வச்சுருந்த அந்த சிப்ஸ் வந்துட்டு தண்ணி நல்லா விட்டுருச்சு. ஸோ தண்ணியெலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் நான். இப்போது இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எந்த அளவுக்கு அது கோட் ஆகுதோ அந்த அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தண்ணி சேர்க்கக்கூடாது, பஜ்ஜி மாதிரி ஆகிடும். ட்ரையாக தான் இருக்கணும். இப்போது வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் காய் வைங்க. சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்துட்டு மீடியம் ஃப்ளேமோ இல்லை சிம்லேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்லேயே சிம்மில் வச்சு எண்ணெய் காய வச்சோம் அப்படின்னா லோ ஃப்ளேமில் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். சிப்ஸு உள்ளே எண்ணெய்லாம் வதவதன்னு ஆக ஆரம்பிச்சிரும். அதனால் ஹை ஃப்ளேமில் தான் போடணும். 1 minute ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா வேகணும். நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி போட்டதுனால உள்ளெல்லாம் நல்லா வேகாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் வேக வைக்கணும். டோட்டலாக ஒரு 3 minutes 4 minutes வெந்தால் போதும். நல்லா மொறுமொறுன்னு அந்த சவுண்டு கேட்கும். நீங்கள் அப்போ எடுத்துடலாம். இப்போ அது வெந்துருச்சு. நான் எடுத்து டிஷ்யூ மேலே போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பேட்ச் இருக்குது, அதையும் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த சிப்ஸை எடுத்த உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வதவதன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 minutes ஆற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். பாருங்கள், நான் இதே மாதிரி 2 பேட்சும் போட்டு எடுத்துட்டேன். ஒரு 10 minutes ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு. நல்லா ஆற வைக்கணும், உடனே சாப்பிட முடியாது. அந்த சிப்ஸில் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி ரெட்டிஷாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பியான சேனக்கிழங்கு சிப்ஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.